கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 780 ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். 29/7/2024 ஒரு வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது ஆல்ரெடி மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு அப்கிரேட் கொடுக்குறேன். மெம்பர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இருந்தீங்கன்னா உங்களால் எல்லா கேஸையும் வியூஸ் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். இந்த கேஎல் சி போர்டில் உள்ளவங்க மறக்காமல் அப்கிரேடு பண்ணிக்கோங்க. அதாவது கேஎல் டைமண்டுக்கு அப்கிரேடு பண்ணிக்கோங்க உடனடியாக. ஏன்னா இந்த மந்த்லேருந்து ஒரே இதுதான் எல்லா விதத்துக்குமே தெரியுற மாதிரி ஒரே கேஸை பண்ண போகிறோம். அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதனால் மறக்காமல் எல்லாருமே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வின்வின் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அக்ஷயா லாட்டரி ட்ரா நம்பர் 662 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ரிசல்ட் ரிவீல் என்னன்றதை பண்ணிடுவோம். வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிசல்ட் ரிவீல் என்னென்ன வரப்போகுதுன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அக்ஷயா லாட்டரி ட்ரா நம்பர் 662 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டு 3, பி போர்டு 6, சி போர்டு 8, 368 ரிசல்ட்டு. நேற்றைய ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 368. இதில் நம்மளுடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், நிறைகள், குறைகள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம போட்டுடலாம், ஓகேங்களா? நம்மளுடைய ஏ போர்டு 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கு. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்னா மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் எப்பயுமே ஒரு வின்னிங் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்துக்கிட்டோம்னா பிசி 68ன்ற ஒரு பிசி சூப்பரான ஒரு தரமான ஸ்மார்ட் வின்னிங். அதாவது இதில் என்ன வின்னிங்னா 6 நம்பர் கொடுத்து வின்னிங் எப்படி எடுக்கிறது, கூடிய விரைவில் நம்ம ஏபிஏசிபிசியும் தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? அதுக்கான ஒரு வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் அதிவிரைவில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கையும் கொடுத்துடலாம். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்ல பிசி ஒரு சூப்பரான அதிரடி வின். ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 3 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மார்வலஸ் வின் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான். இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஃபாலோவிங் நம்பர் எல்லாமே முடிஞ்சுங்க. இப்போ அடுத்து இன்னைக்கு டுடே என்ன ஃபாலோ பண்ண போகிறோன்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க, நம்ம சேனலில் தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஃபாலோவிங் நம்பர், பெண்டிங் நம்பர் இதெல்லாம், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7, 2 அதுவும் வராத பட்சத்துக்கு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 6 தாங்க. 7, 2, 6 ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 7, 2, 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ வின்வின் லாட்டரிக்குரிய ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7, 2, 6 7, 2, 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது நம்ம பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 6 பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த நேற்று சி போர்டில் வந்து 6, இப்போ பி போர்டில் அப்படி 6 கன்வெர்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? பி போர்டு 6 வச்சு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0க்கு அடுத்தாப்புல வர்றதுக்கு அதிக சான்ஸ் 2. அதை விட்டாச்சுன்னா நமக்கு 9க்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 9 அடுத்து நம்ம ஃபாலோவிங் நம்பர், ஓகேங்களா? ஏன்னா ஓரளவுக்கு எல்லா ஃபாலோவிங் நம்பரையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. குறைஞ்ச டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 2-3 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யார் யாரெல்லாம் எப்படி எப்படி வின்னிங் எடுத்துன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பி போர்டு 6 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0, 2, 9
029 29 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் 29/7/2024 அதுமா டுடே நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் ஓகேங்களா. வேறு ஏதாவது கெஸ்ஸிங் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறது சீபோர்டு 8. சீபோர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 4. இதுக்கு அர்த்தம் தெரியலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 401 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். அதாவது 401 ஓகேங்களா. 401 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். இப்போ ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு, சி போர்டு பார்த்தாச்சு. ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் ஓகேங்களா. 3 எடுத்து 3 டிஜிட் பாக்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஏபி ஏசி கூடிய சீக்கிரத்தில் நம்ம இந்த ஏபி ஏசி பிசியை எடுத்துட்டு மொத்தமாக பிசி ஏபி ஏசி அப்படின்றதை பிரித்து கூடிய சீக்கிரத்தில் கொடுத்துருவோம். அது ரொம்ப நாள்லாம் கிடையாது, அது விரைவில் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் 40 ஓகேங்களா. 402374 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 3 நம்பர் இதுதான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 24 ஓகேங்களா. 249261 இதான் ஓரளவுக்கு நம்மளுக்கு டுடே அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய முக்கியமான 6 கெஸ்ஸிங் அது இதுதான். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. உங்களுக்கு வேறு எது கெஸ்ஸிங் தேவைப்படுதுன்னா மறக்காம நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டுடே வின்மின் லாட்டரி அதுவும் அதிகபட்சம் 29/7/2023 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 402374249261 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான் ஓகேங்களா. இதில் டுடே ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை முழுவதும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸ் ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 219 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 219. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 624 ஓகேங்களா. 624 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா இந்த 863 எதுக்கு நான் சொல்கிறேன்னா மறுபடியும் இதே பாக்ஸாக வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 639 பார்த்துக்கிட்டிங்கன்னா 561 561 அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முதல் கெஸ்ஸிங் 105. இதில் பார்த்துக்கிட்டோம்னா 219 624 863 639 561 105 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். அதனால் உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் கன்ஃபார்மாக தெரியுதா என்னன்னு பார்த்துட்டு உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்து முடிச்சாச்சு ஓகேங்களா. நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் கால் ஆல்போர்டு கெஸ்ஸிங் வின்மின் லாட்டரிக்குரிய ஒரு ஆல்போர்டு ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 41. அதுக்கடுத்து அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தான்.
419 இதையே நீங்க மறக்காம கீழே 3 டிஜிட் பாக்ஸா ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மறக்காம டுடே ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு கெஸிங் முடிச்சாச்சு. இந்த கெஸிங்கையும் நம்ம சேனல்ல வரக்கூடிய ஒரு மெம்பர்ஷிப் கெஸிங்கையும் மேட்ச் பண்ணி விளையாண்டிங்கன்னா உங்களால் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கலாம். டிஸ்க்ளைமர் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி, நாட் ஃபார் பெட்டிங், நாட் ஃபார் கேமிங். இங்கு கேமிங்கோ பெட்டிங் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ மட்டுமே. இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.